கிருபையும் சமாதானம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாற போகிறது இல்லைங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படுறதுனால உன்னுடைய லைஃப் ஸ்பேனை ஒரு முளத்தை நீ கூட்டவும் முடியாது. இல்லை ஒரு வேர்ஷன் சொல்லுது, நீ ஒரு ஹவரை இல்லை நீ ஒரு சில நேரத்தை நீ கடத்தர முடியுமானாக்கா இல்லவே இல்லை, அதை விட சுருங்கிடும் பாருங்கள். கவலைப்படுறதுனால தலைநோய் வரும், பிபி சுகர் ஏறும், ஹார்ட் அட்டாக் வரும், இல்லாத நோய்களை நீங்கள் சம்பாதித்துக்க முடியும். இதெல்லாம் குறித்து எதை குறித்து ரொம்ப முக்கியமாக கவலைக்கு வந்துட்டாங்கன்னா, என்னத்தோ உண்போம் என்னத்தோ உடுத்துவோன்ற கவலை வாழ்க்கையில் வந்துச்சு பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னத்தோ உண்போன்னு கவலைப்படுறியா? பறவைகளை பார், அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து கூட வைக்கிறதில்ல. ஆனால் உங்கள் பரமபிதா தான் அதை போஷிக்கிறார். ஆர் யூ நாட் மச் வேல்யூட் இன் பைபிள் சொல்லுது பாருங்க. அதான் சொல்றாரு, and ate your heavenly father feeds them அப்படின்னுங்குது. ஆர் யூ நாட் மச் மோர் வேல்யூ அப்படின்னு தான் சொல்றாரு. யுவர் வேல்யூட். உனக்காக குமாரனே கொடுத்திருக்கிறார். உனக்காக தன் சொந்த குமாரனே கொடுத்தவர் மற்ற எல்லாத்தையும் அவரையே பிடிச்சு வைக்கல. நீ பாவிதான், நீ மோசமானவன் தான், ஆனால் அவருக்கு நீ முக்கியமானவன், அவருக்கு நீ முக்கியமானவோ, அவருக்கு நீ பிரோஜனமானவோ, அவருடைய கைகள்னால படைக்கப்பட்டவோ, அவர்னால நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவளா இருக்கிறதுனால குமாரனை அவர் உனக்காக கொடுத்தார். அதோ நீ நல்லவனா இருக்கும் போது இல்லை பாருங்க, ஒரு பொருள் நல்லா இருந்தால் அதுக்கு நிறைய செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். தாய் தகப்பன் கூட ஒரு திருட்டு பிள்ளைக்கு வந்து நிறைய செலவு பண்ண மாட்டாங்க இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? ஆனால் வீக்காக இருக்கிறானாக்கா அவனை எப்படின்னா மேலே வரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் ரொம்ப செலவு பண்ணிட மாட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு கடவுள் நம்ம எல்லாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தாராம். நமக்காக மரிக்க துணிஞ்சாரு இயேசு கிறிஸ்துவும். பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுக்கும் போது ஒப்பு கொண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தன்னையே உனக்காக கொடுக்கும் பொழுது நீ கேட்குற எதுவுமே கொடுக்காம அவர் பிடிச்சு வைக்கிற கர்த்தர் இல்லவே இல்லை பாருங்க. இங்க அதனால தான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 30வது வசனம். If that is how God clothes the grass of the field, which is here today and tomorrow is thrown into the fire, will he not much more clothe you, you of little faith அப்படின்றார். Will he not much அப்படின்னா how much அப்படின்றோம்ல, too much, 1 much, 2 much, 3 much அப்படின்ற மாதிரி இங்க will he not, பைபிள் சொல்லுது will he not much more clothe you. இன்னைக்கு வளர்ந்து நாளைக்கு நெருப்புல போடப்படுகிற புல்லுக்கே அப்படி நான் உடுத்தும் போது உன்னை நான் அதை விட அதிகமா உடுத்த மாட்டேனா? அவர் படைச்ச இயற்கையில சின்னதுதான் அந்த புல்லு பாருங்க, அந்த புல்லையே நான் உடுத்துறேன். நாளைக்கு அது இருக்க போறதில்ல, ஆனா அத்தையே நான் உடுத்துறேன்றார். will he not much more clothe you, much more, அதை விட அதிகமா, அதை விட உயர்வா, அதை விட நீ புல்ல பார்த்து அத்தையே கர்த்தர் உடுத்தும் போது என்ன கர்த்தர் உடுத்தாம விட்டுருவாரா? எனக்கு வாழ்க்கை கொடுக்காம விட்டுருவாரா? இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனத்தை அப்படியே நோயோடு விட்டுருவாரா? இஸ் க்ளோத். அவர் வந்து ஒரு புல்ல உடுத்துறார், அதை விட வேல்யூவா உன்னை பார்க்கிறார். இன்னைக்கு நீ ரொம்ப கவலைப்பட்டுன்னு இருக்கிற, உன்னை நீ புல்லுகிட்ட கூட கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் என்னன்றாருன்னா, அத்தையே லீஸ்ட் அற்பம், அத்தையே நான் உடுத்தும் போது உன்னை நான் எப்படி உடுத்தாம விட்டுருவேன் தான் ஆண்டவர் சொல்றார். ஏன்னா நீங்க ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. போய் புல்ல பாருங்க, காட்டு புஷ்பங்களை பாருங்க, அதுக்கு பாதுகாப்பு இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்புல, கர்த்தர் கொடுக்குற பலத்துல, கர்த்தர் உருவாக்குற அந்த சாரில் அது கனி கொடுக்குது,
பூ பூக்குது, இன்னைக்கு மலர்ந்து நாளைக்கு நெருப்புல போடப்படுகிற அந்த புல்ல கர்த்தர் உடுத்தும் போது உன்னை ஆண்டவர் எப்படி விட்டுருவாரு? அதான் ஆண்டவர் சொல்றாரு, யூ ஹேவ் லிட்டில் ஃபேத். எவன் ரொம்ப கவலைப்படுவான் அப்படின்னா, எவன் விசுவாசிக்கிறது இல்லையோ அவன் கவலைப்படுவான். பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தரை எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை நடத்துவாரு, என்னை போஷிப்பாரு, எனக்காக குமாரனை கொடுத்துருக்கிறாரு, புல்ல உடுத்துறாரு, காட்டு புஷ்பங்களை உடுத்துறாரு, பறவைகளை போஷிக்கிறாரு, அற்பமானது அத்தையே போஷிக்கும் போது என்னை எப்படி விட்டுருவாரு? உன்னை விட பணக்கார ஒருத்தன் போறான்னா அவனை பாரு, அவனுக்கு ஆண்டவர் தெரியாது இருக்குது. ஆனா கர்த்தர் அவனை அப்படி உடுத்தும் போது என்னை எப்படி உடுத்தாம இருப்பாரு? அவன் அப்படி இருக்கும் போது எனக்காக குமாரனை கொடுத்துருக்கிறாரு, அவர் எப்படிங்க என்னை விட்டுருவாரு? அப்படின்றத தான் நீங்க பேசணும், தவிர நம்பிக்கை விசுவாசத்தோடு இருக்கணும். இங்க யாரு கவலைப்படுவாங்கன்னா, யூ ஹேவ் லிட்டில் ஃபேத். அதனால தான் நீ கவலைப்பட்டுனுங்கிற. கவலைப்படுறவங்க எல்லாருமே மாம்சம் பலவீனம் அப்படின்றது இல்லை இல்லை இல்லை, வார்த்தை இல்லை. அதனால தான் அந்த பலவீனம் எல்லாருக்குமே வருது. பலவீனம் இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க. தாவீது தன்னைத்தானே பலப்படுத்தி கொண்டான். எப்படி அப்படின்னா, இல்லை இல்லை இல்லை, வார்த்தைனால இல்லை இல்லை இல்லை. பாருங்க, சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் சொல்றாங்க, தாவீதுக்கு விரோதமாக எழும்பின சத்ருக்கள் அநேகர். அவங்கெல்லாம் சொன்னாங்களா, இவனை கர்த்தர் காப்பாற்றவே மாட்டாரா அப்படின்னாராம். ஆனால் தாவீது என்ன சொல்றான்றது தான் மேட்டர். தாவீது சொல்றான், ஆனாலும் கர்த்தாவே எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்க, உன்னை கர்த்தர் காப்பாற்ற மாட்டாங்க, இவனுக்கு போஷிக்க மாட்டாங்க, இவனை உடுத்த மாட்டார், இவனை உயர்த்த மாட்டார், இந்த குடும்பம் அப்படி நாசனமா போகுது சொல்றாங்க. ஆனாலும் கர்த்தாவே நீ என்ன சொல்ற? எல்லாருமா உனக்கு நேரம் கல்ல தூக்கிட்டு இருக்கிறாங்க, நீ என்ன சொல்ற? அப்பா தாவீது சொல்ற, நீர் என் கேடகமும் என்னுடைய மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறீர் என்றதை தான் தாவீது சொல்றான். இன்னைக்கு நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? நீங்க என்னத்தை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க? எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போகுதுன்றீங்களா? அப்போ நீங்க விசுவாசத்துல இல்ல. இந்த இருக்கிற பணத்தை நான் கர்த்தருக்கு கொடுத்துட்டேன்னா எனக்கு திரும்பி வராதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு விசுவாசம் இல்ல. என் பிள்ளைங்களை நான் எப்படி வளர்க்க போறேன், ஃபீஸ் எப்படி கட்டுறது, சாதாரணமானது ஃபீஸ், ஆனா அதை குறித்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசிக்கிறவன் ஒரு கெட்ட செய்தி வந்தாலும் பதற மாட்டான். அவனுக்கு தெரியும், என் கர்த்தர் எனக்கு யுத்தம் செய்வார், அவர் எனக்கு விரோதமா இல்ல, எனக்காக இருக்கிறார், எனக்கு முன்பதாய் நிற்பவன் யார்? அப்படிதான் பேசுவான். ஹல்லேலூயா. You of little faith. கவலைப்படுறவனுக்கு பேர் என்ன? விசுவாசம் இல்லாதவன். அதனால தான் பைபிள் சொல்லுது, so do not worry. 31 படிக்கிறேன் பாருங்க. So do not worry saying, what shall we eat, or what shall we drink, or what shall we wear? So do not worry. என்ன சாப்பிடுவோம், இதெல்லாம் இந்த காரியத்தை குறிச்செல்லாம் நீ கவலைப்படாத. என்ன சாப்பிடுவோன்னு கவலைப்படாத, என்ன குடிப்போன்னு கவலைப்படாத, என்னத்தை போடுவோம், என் வாழ்க்கையை எப்படி நடத்துவோம் கவலையே படாத. For the pagans run after all these things. அந்நியர்கள் தான் இது பின்னாடி ஓடுன்னு இருப்பாங்களாம். தேவன் அறியாதவங்க தான். தேவன் உனக்காக ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறார், அவர் என்னை தாழ்ச்சி அடைய விட மாட்டார், அவர் என்னை புல்லுள்ளடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில நடத்துறதுக்கு அவர் இருக்கிறார், அவருடைய கோல்கள்னால என்னை தேற்றத்துக்கும் ஆற்றத்துக்கும் பாதுகாக்கிறதுக்கு இருக்கிறார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தய ஆயத்த பண்ணி என் தலை என்ன அபிஷேகம் பண்ண ஒருத்தர் இருக்கிறார், நீடித்த நாட்களாய் நன்மை கிருபை தான் என்னை தொடர்ன்ற ஒரு கொண்டு வருகிற ஒருத்தர் இருக்கிறார், நான் நீடித்த நாட்களாய் தேவனுடைய வீட்டில் நிலைத்திருப்பீங்க. இன்னைக்கு நீங்க தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. மேய்ப்பன் இல்லாத ஆடு தான் கவலைப்படணும். உனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார், குமாரனை கொடுத்த தகப்பன் இருக்கிறார், பறவைகளையும் புள்ளைகளையும் உடுத்துகிற போஷிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், உனக்காக குமாரனே கொடுத்தவர். You are so much valued for God. How can he withhold something what you are asking for?
நீங்கள் ஏதோ ஒன்று கேட்குறீங்க, குமாரனே புச்சு வைக்கல, அவரே கொடுத்துட்டாரு. ஆனால் நீ கேட்குற 10 ரூபா கொடுக்க மாட்டாருன்ற மாதிரி, நான் நாளைக்கு அந்த 5 ரூபா எண்ணெய்க்கு என்ன பண்ணுறது, 10 ரூபா அரிசிக்கு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இது. அவருக்கு அற்பமான விஷயம். உனக்கு சோறு தேவைன்றது முக்கியம், அவர் கொடுப்பார். தண்ணி குடிக்க, அதை விட பெரிய குவாலிட்டியான ஒரு லைஃப் இருக்கு. இதுக்கு பின்னாடியெல்லாம் ஓடுறவன் அந்நிய, அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். அவன் சொல்கிறான், எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறாரு, புல்லை உடுத்துகிற கர்த்தர், காட்டு புஷ்பங்களை உடுத்துகிற கர்த்தர், பறவைகளை போஷிக்கிற கர்த்தர், விதைக்காத சேர்த்து வைக்காத அத்தை போஷிக்கிறாரு. என்ன விட்டுருவாரா? உன்னை நோயிலே சாகடிச்சிருவாரா? ஹாஸ்பிட்டலையும் வாழ்க்கை முடிஞ்சிடும்னு நினைக்கிறியா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. இங்க பைபிள் சொல்லுது 32, for the pagans run after all these things and your heavenly Father knows that you need them. You have, நீ அனாதி இல்லை. எப்போ நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டியோ, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைங்க மூக்குல ஒழுகின்னு துணி போடுறது கூட வக்கில்லாமல் ரோட்டில் பிச்சை எடுக்கிறாங்கன்னா அப்பா அம்மா பிச்சைக்காரங்களாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ உன்னை பிள்ளையாய் தத்தெடுத்தவர் உன்னை தரித்திரத்தில் விழுறதுக்காகவோ சோத்துக்கு கையேந்தி நிற்கிறவளாகவோ அவர் விடவே மாட்டார். நீதிமானை பசினால வறன்றதுக்கு அவர் விடவே மாட்டார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரே ஒரு நன்மை கூட குறைபட விட மாட்டார். சிங்கக்குட்டி கூட தாழ்ச்சியா இருக்கலாம், சிங்கக்குட்டி பட்டினியா தாழ்ச்சியா இருக்கலாம், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரே ஒரு நன்மை கூட குறைவுபடாது. ஒரு நன்மையும் உனக்கு குறைவுல இருக்கவே இருக்காது. இந்த வார்த்தையை நம்பணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சோர குறிச்சு இதெல்லாம் அந்நியன் கவலைப்பட்டு நிற்பான். உன்னுடைய பரலோகத்தில் இருக்கிற பிதாக்கு இதெல்லாம் தேவைன்னு அவருக்கு தெரியும். இதெல்லாம் உனக்கு தேவை. உனக்கு துணி தேவைன்னு தெரியும், உனக்கு வீடு தேவைன்னு தெரியும், உனக்கு கார் தேவைன்னு தெரியும், உனக்கு சாப்பாடு தேவைன்னு தெரியும், உனக்கு தண்ணி தேவைன்னு தெரியும். இதெல்லாம் உன் எதிர்காலத்துக்கு எல்லாம் தேவைன்னு தெரியும். அதனால தான் குமாரனை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நாம் பண்ண வேண்டியது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். சாப்பாடு தேவைன்னு தெரியும், இதெல்லாம் வரும். நீ அவரை தேடு, அவருடைய ராஜ்யத்தை தேடு, அவர் உனக்காக சம்பாதித்த அவருடைய நீதியை தேடு, பின்பு இவைகளெல்லாம் கூட வந்துடும் அப்படின்றார். நாளைய குறித்து கவலைப்படாத, நாளைய குறித்து நாளை கவலைப்படும். நாளைய குறிச்சே கவலைப்படாதனா நம்பாளுங்க, அடுத்த வாரம் நான் அந்த லோனை எப்படி தான் கட்டுவனும், என் கல்யாணத்தை நான் எப்படி தான் பண்ணுவனும். இன்னைக்கு முதல்ல நன்றி சொல்லு. அக்குறமா படித்தாலும் உன்னை ஆண்டவர் மன்னித்து அவர் ரத்தத்தினால கழுவி உன்னை இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கிறார், சூரியனை பார்க்க வச்சிருக்கிறார், பிரீத் பண்ண வச்சிருக்கிறார், ஹெல்த் நல்லா வச்சிரு, நல்லா நடக்கிற, நல்ல ஓடுற, நல்ல பேசுகிற, அதுக்கு நன்றி சொல்லுங்க. நாளைக்கு ஏன்சா இருக்குவோமான்ற சந்தேகத்தோடு அவன் பயந்து படுத்துனுங்கிறான். ஆனால் பயப்படாமல் தூங்குறவன் தாங்க விசுவாசி. கவலைப்படாமல் இருக்கணும். கவலைப்படுறவனுக்கு தூக்கமே வருதில்லை. ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன், ஆண்டவர் கொடுத்ததை திட்டினுங்கிறது வேற. ஏன்னா வாழ்க்கையோ அவனை மாதிரி என் வாழ்க்கை இருக்காதா, இவனை மாதிரி இல்லை. புல்லா பாரு அத்தையே ஆண்டவர் உடுத்தி வச்சுக்கிறாருன்னா என்ன விட்டுருவாரா? என்னை குறைவில் விட்டுருவாரா? நான் சொல்கிறேன், இதை பார்க்குற நீ பில்லியனியரா மில்லியனியரா கர்த்தர் உன்னை கொண்டு வர போகிறார். டேக் இட் ஆஸ் அ ப்ராஃபஸி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், but seek first the kingdom and his righteousness and all these things will be given to you as well. இதெல்லாம் வந்துட போகுது. நீ ஏன் இதை பற்றி கவலைப்பட்டுனுக்கிற? நீ தேவனுடைய ராஜ்யத்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடு, பின்பு இவைகளெல்லாம் கூட வந்துடும். நீ கவலைப்படாத, அதோடு கூட வந்துடும். நீ அதை தேடு, அதெல்லாம் தானா வந்துடும். இதெல்லாம் தானா வந்துடும். You don't need to worry about anything else. Hallelujah. You're much valued. If he can give his son, how can he withhold what you're asking for?
நீ எதை கேட்குறிய அது கொடுக்கறதுக்கு அவர் என்ன குறுகிட்டு போயிடுவாரா? விசுவாசம் இல்லாதவனே, விசுவாசம் இல்லாதவளே, குமாரனே கொடுத்திருக்கிறார். உனக்கு சோறு தேவைன்னு தெரியும் பிரதர், இதெல்லாம் தேவை பிரதர், எப்படிதான் வரப்போ தெரில, இல்லை இதெல்லாம் அவருக்கு தேவைன்னு தெரியும். நீ அவரை தேடு, நீ அவருடைய வார்த்தையை தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு. ப்ராஸ்பரிட்டி தானா வரும், பணம் உனக்கு தானா வரும். நீ உயர்ந்தனே இருப்ப, நீ மேன்மை அடைஞ்சனே இருப்ப. அவருடைய ராஜ்யத்தை அறிய அறிய அவருடைய ராஜ்யத்தில் சுகம் உண்டு, அவருடைய ராஜ்யத்தில் குறைவே இல்லைன்றதை நீ புரிஞ்சுப்ப. ஆனால் முதல்ல அதை தேடுறதை விட்டுட்டு மற்றதெல்லாம் தேடி நோக்கானப்போம். கரெக்டா? அவரை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே குறித்து போட்டு வதச்சுன்னு இருப்போம். நம்புறீங்களா? That is not your work. That is not your problem. உன்னை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து அவர் திட்டத்தையும் தரிசனத்தையும் அவர் வச்சிருக்கிறாரு. நீ கவலைப்படுறது சித்தத்திலேயே இல்லை. நீ கவலைப்பட்டினா நீ விசுவாசிக்காதவன்றது அர்த்தம். சோர்ந்துட்டு உக்காந்துட்டானா விசுவாசிக்காதவன் அர்த்தம். எனக்கு யாரும் இல்லை அப்படி சொல்றானா, அப்ப அவன் ஆண்டவர் இருக்கிறாருன்றதை நம்ப மாட்டேங்கிறான்னு அர்த்தம். எனக்கு எவன் செய்ய போறான் அப்படி சொல்றவன் எல்லாம் ஆண்டவர் எனக்கு இருக்கிறாருன்றதை மறந்துடுறான். ஆமா, மனுஷன் இல்லைங்க, உனக்கு கொடுக்கணும் நீ எதிர்பார்த்தவன் கொடுக்காத போயிடலாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இயற்கையை உருவாக்கின இயற்கைக்கு அப்பாற்பட்டும் செய்யக்கூடிய ஒரு கர்த்தர் என் கூட இருக்கிறார். He is not against me, he is for me. He did not withhold, he did not spare his son. He loves me much. அவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார். அவர் எனக்காக குமாரனே கொடுக்கும் போது மற்ற எல்லாவற்றையும் எப்படி கொடுக்காத இருக்குவார். ஸோ தைரியமா இருங்க. எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, எதை குறித்து நீங்க யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீங்க அவரை தேடுங்க, அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட வந்துடும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாளைய குறித்து முக்கியமா கவலையப்படாதீங்க. அடுத்த மாசம், அடுத்த வாரம், இன்னும் 2 நாள்ல எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இவைகள் எல்லாம் உனக்கு தேவைன்னு அவரை தேடு, நீ அவரை தேடு, மிச்சதெல்லாம் தானா வந்துடும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, முற்றிலுமாய் உம்முடைய கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எதை பற்றி கவலைப்படலை. நாங்கள் அற்ப விசுவாசிகளாக இருக்க விரும்பலை. வார்த்தை எங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வரும், அந்த வார்த்தை எங்களை பலப்படுத்தும். நீ எல்லாவற்றையும், எங்களுக்கு சாப்பாடு தேவைன்னு உங்களுக்கு தெரியும், தண்ணி தேவைன்னு தெரியும், உடுத்துறதுக்கு துணி தேவை, நாங்கள் ஆரோக்கியமாக எங்கள் எதிர்காலம் எதை குறித்து கவலை இல்லை டாடி. இதெல்லாம் அந்நியருங்க, அப்பா இல்லாதவன், இதெல்லாம் கடவுள் உங்களை அறியாதவன் தான் கவலைப்படணும். ஆனால் எங்களுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறாரு, எங்களுக்கு ஒரு தகப்பனை, புள்ளையை உடுத்துகிறவர் என்னை உடுத்துவார், பறவைகளை போஷிக்கிறவர் என்னை போஷிப்பார், என்னை மற்றதை பாதுகாக்கிறவர் என்னை பாதுகாப்பார். I'm so important to him. I'm so important to him. Father, thank you for the love. இப்போ ஆண்டவர் உங்க மேல அவருடைய அன்பை ஊற்றுகிறார். மகனா இருக்கிற உன் எதிர்காலத்து குறித்து கவலைப்படவே தேவையில்லை. இதெல்லாம் தேவன் தெரியும். நீ என்ன தேடு, என் ராஜ்யத்தை தேடு, நான் உனக்காக சம்பாதித்த அந்த நீதியை தேடு, பின்பு இவைகள் எல்லாம் கூட வந்துரும்ன்றார் ஆண்டவர். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அதை செய்வார். You're much valued. You're much valued. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஏன் கவலைப்படுறீங்க? அவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.